PC previous years பார்த்துட்ருக்கோம். A mother is 5 times as old as a daughter. After 2 years, the mother will be 4 times as old as a daughter. What is the present age of mother? ஒரு தாயார் மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது நான் இங்கே மதர் கொடுத்துருக்காங்களா, மதர் டாட்டர், அவங்களோட கரண்ட் ஏஜ் எம்டின்னே எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா, மதர் வந்தோட ஏஜ் வந்து 5 டைம்ஸ் வந்து அவங்களோட டாட்டர் வயசு மாதிரி 5 டைம்ஸ் தான். அப்போ 5Dன்னு எடுத்துக்கலாமா? இதை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட மதரோட ஏஜ் கிடச்சிடும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்னால் மதருக்கும் 2 ஏஜ் ஆகிடும். இப்போ இருக்கிற ஏஜ் எம்முன்னு எடுத்திருக்கோம். இப்போது டாட்டருக்கும் 2 ஏஜ் கூடிடும் கரெக்டாக 2 வருஷத்துக்கு அப்புறம். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, த மதர் ஏஜ் வில் பி, மதர் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, வில் பி 4 டைம்ஸ் வந்து ஆஸ் ஓல்ட் அஸ் அ டாட்டர். இப்போ இருக்கிற 2 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மதரோட ஏஜ் வந்து 4 டைம்ஸாக இருக்கான் இப்போது. ஓகேவா? இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி போடலாம்? இதை வந்து சிம்பிளை பண்ணுங்கள். m+2 இது 4D + 2ன்னு வரும். ஓகேவா? நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தெரியுமா? அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 5D + 2 + 4D + 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8. ஓகேவா? 4D + 8. இந்த D இந்த சைடு வந்துச்சுன்னா 5D - 4Dன்னு வந்துடும். இந்த 8ல் இந்த 2 வந்துச்சுன்னா இந்த சைடு மைனஸ் ஆகிடும். அப்போ D வந்து எனக்கு 6ன்னு கிடச்சிருச்சு. D 6னா நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ மதரோட வயசு என்ன? 5 × 6 30 இயர்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 30 ஆண்டுகள். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் தான் வரும். ஓகேவா? பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. ராமன் ஏஜ் இஸ் 3 times the sum of the age of his 2 sons. After 5 years, his age will be twice as the sum of the ages of his two sons. Then the present age of Raman is what? ராமனின் வயது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காம். ஓகேவா? அப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து அவர் தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கெனில் ராமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்காங்க. ஸோ ராமனின் தற்போதைய வயது 6ன்னு வச்சுக்கிறேன். 2 சன்னு நான் வந்து 2 சன்னுக்கு ஏபின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராமனோட வயசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சன்னோட வயசு ஆட் பண்ணிட்டு இதுக்கு 3 டைம்ஸ் சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் இஸ் 2 சன் 3 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் இதை இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸு ராமனுக்கு +5ன்னு ஆகிடும், அவங்க 2 சன்னுக்கும் +5 ஆகிடும். இப்போ இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் அவங்களோட ஏஜ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வில் பி ட்வைஸ். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ். ட்வைஸ் இப்போ 2 மடங்கும். அப்போது இது 2 ஆட் பண்ண வாட்டி 2 மடங்கு வரும். யாரோடது? அவங்க இப்போ வந்து அவங்க தனது மகன் அவரின் வயது இப்போ எப்படி இருக்குன்னா 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு. ஸோ அதனால் கூடுதல் பண்ணிவிட்டு 2 மடங்கு போட்டுக்கிறோம். இந்த சைடு ராமனோட வயது போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 × இங்கே A + B இது 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே R + 5. இப்போ ராமனோட வயது தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம இங்கே R சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 2 × A + B இங்கேருந்து எடுத்திங்கன்னா என்னென்னா R/3ன்னு வருமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ +10ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ R + 5 இது பண்ணிங்கன்னா எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? R + 30/3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3R + 15 2R + 16 கிடைக்கும். எனக்கு R தான் வேணும். அப்போ 60 - 15 45. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 45. ஓகேவா? TNPSC ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். மேரி இஸ் 3 times older than Nandini. After 10 years, the sum of their ages will be 80. Find Mary's present age. மேரி நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்குமெனில் மேரியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்லேயும் நான் வந்து மேரியோட ப்ரெசன்ட் ஏஜ் எம்முன்னு எடுத்துக்கிறேன், நந்தினியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க க்ளூ, மேரி இஸ் 3 times ஓல்டர் தென் நந்தினி. மேரியோட வயசு பார்த்திங்கன்னா
மேரியோட வயசு 3 மடங்கு மூத்தவராம் நந்தினியை விட. அப்போ 3n வரும். கரெக்டாக? அப்போ தான் இவங்க கரெக்டாக வருதா? அப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரியோட வயசு என்னாகும்? m+10, இது n+10. 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஏஜை கூட்டினா 80 வருதான். அப்போ m+10 + n+10 இது வந்து 18 கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகிடும்? m+n இது 20யா, இந்த சைடு போனால் 80 - 20 m+n எனக்கு 16 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ மேரியோட வயசு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த இதில். இப்போ இங்கே எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எண் என்ன? 60 - m. ஓகேவா? இதிலேருந்து வரேன் 60 - m. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். m 3 × 60 180 - 3m. ஸோ இன்சைட் வந்துச்சுன்னா 4m ஆகிடும். 4m வந்து 180னா எனக்கு m தான் வேணும். அப்போ 180 / 4. 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 4s are 16. ரிமைனிங் 220ல் 5 டைம்ஸ். அப்போ m வந்து பார்த்திங்கன்னா 45. இப்போ மேரியோட வயதுக்கு தான் கேட்குறாங்க. அதை தான் நம்ம எம்முன்னு வச்சுருந்தோம். எம் கிடச்சிருச்சு 45. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 45. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ராஜூஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 5 years more than 3 times ராஜூஸ் ஏஜ். ஓகே, ஃபைண்ட் ராஜூஸ் ஏஜ் இஃப் his father is 44 years old. ஓகேவா? ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ஓகேவா? அதான் பாருங்கள், more than 5 years more than 3 times ராஜூஸ் ஏஜ். ஓகேவா? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 மடங்கை விட 5 அதிகமெனில் ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ராஜுவோட ஃபாதரை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன், ராஜுக்கு ஆர்னு எடுத்துக்கிறேன். இதுதான் அவங்களோட இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ராஜுவின் தந்தையோட வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்குனா அப்போ 3r, வயதை விட 5 அதிகம். அப்போ ப்ளஸ் ஒரு 5 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போது ராஜுவோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்று கொடுத்துட்டாங்க, ராஜுவின் தந்தை வயது கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 44 = 3r + 5. இப்போ இந்த 44 இன்சைடு வந்துடுமா? 44 - 5 வந்து 3r. அப்போது இது 39ன்னு கிடைக்கும். இது 3r. எனக்கு r தான் வேணும். அப்போ 39/3. 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம் 3 டைம். அப்போ r கண்டுபிடி. r தான் நான் ராமனோட வயசுன்னு எடுத்திருந்தேன். இப்போ ராமனோட வயசு தான், ராஜுவோட வயசு தான் கேட்குறாங்க. அப்போ ராஜுவோட வயசு 13 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த ப்ராடக்ட் ஆஃப் குமரன் ஏஜஸ் இன் இயர்ஸ் 2 years ago and his age 4 years from now is 1 more than twice is percentage. வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. தாங்க பாருங்கள், 2 years agoன்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் முந்தைய வயதையும். அண்ட் இஸ் ஏஜ் 4 years from now 4 ஆண்டுகளின் பிந்தைய வயதையும் இஸ் பெருக்கு கிடைப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் என்னென்னா, இங்கே பாருங்கள், தமிழில் இருக்கிறதே பாருங்கள். தற்போதைய வயதை நான் குமரனோட வயது கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தற்போதைய வயதின் 2 மடங்கோடு, 2 மடங்குனா 2k ப்ளஸ் ஒன்றை கூட்டினால் கூட்டிட்டோம் கிடைப்பது என்னென்னா, குமரன் 2 ஆண்டுகளுக்கு முன்புனா மைனஸ். ஓகேவா? அப்போ k -2ன்னு வரும். அதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா என்ன, k + 4ன்னு ஆகிடும். ஓகேவா? k + 4 இதுக்கு பெருக்கு கிடைப்பதற்கு சமம். அப்போ தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2k + 1 இது k² ஆகிடும். இது ப்ளஸ் 4k, k + 4k, இது -2k ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8ன்னு ஆகிடும். ஓகே, 2k + 1 k², 4k + வந்து 2k -8ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 2kவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த 8 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது 1 + 8 = k². அப்போ k² வந்து பார்த்திங்கன்னா 1 + 8 எவ்வளோ, 9. k² 9னா கேவோட வேல்யூ என்ன, +or-3ன்னு வரும். ஸோ ஏஜ்னால நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ 3. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். The present age of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago?
அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அருணோட வயசு சுரேஷோட வயசு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்கும்போது 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி கேட்குறாங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷும் அருணோட வயசும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல சுரேஷ் எழுதுவோம், அப்புறம் அருண் எழுதுவோம். சுரேஷோட ஏஜ் என்ன 36, ஓகேவா. அருணோட ஏஜ் எவ்வளோ 24. 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்திருக்கும். அப்போ இதில் 8 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 28 வரும். இது 8 இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 16 வரும். கரெக்டாக. அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் அவங்களோட ஏஜ். அப்போது அவங்க ரேஷியோ தான் கேட்குறாங்க, விகிதம். அப்போது 28/16 கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அப்போ இது எத்தனை டைம் வரும், 7 4s are 28, 4 4s are 16. ஸோ 7:4 தான் இந்த சம்மோட ஆன்சர். கேர்ஃபுல்லாக போடணுங்க. நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா 4:7 வந்து ஆன்சர் தப்பாயிடும். அவங்க எந்த ஆர்டர் கேட்குறேன், இந்த மாதிரி விகிதம் கேட்டாவே ஒரு தடவை ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். தி ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் Arun are in the ratio 5:7. 4 years later, the sum of their ages will be 56 years. What are their present age? இங்கே பாருங்கள், ராகுல் மற்றும் அருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள் எனில் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ம நம்ம எக்ஸ் வச்சு போடுவோம் இல்லையா, 5x 7xன்னு போட்டு அப்புறம் போடுறத விட இதில் இந்த மாதிரி ஆன்சர் பேக்கில் இருந்தே போகலாம், ஓகேவா. இது வந்து 5:7ன்றனால மோஸ்ட்லி எல்லாமே 5:7 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது பாருங்கள், 5 3s are 15, 7 3s are 21, அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் கண்டிஷனை தான் நம்ம செக் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், 4 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா 4 ஆண்டுகள் கழித்து அவங்களோட வயசை ஆட் பண்ணி பார்த்தா 56 வருஷம் வரணுமா. அப்போது இப்போ 4 ஆண்டுகள் கழித்து தான், இப்போ பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆண்டுகள் கழித்துனா இவங்களுக்கு 4 இவங்களுக்கு 4னா 8 மட்டும் கம்மியாக இருக்கும் 56. அப்போ அந்தபடி பார்க்கும்போது இது இப்போயே பாருங்கள் 50 சம்திங் இருக்குது. அப்போ இது வர சான்ஸே கிடையாது, இது வரவும் சான்ஸே கிடையாது, ஓகேவா. ஸோ இது 2 வர தான் சான்ஸ் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுங்கள், 2 ஆட் பண்ணிங்கன்னா 36ன்னு வருது. 36 ஒரு 8னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 40 சம்திங் தான். அப்போ இது வர சான்ஸில், அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள், 48 8 ஆட் பண்ணுங்கள், 56 வருது. புரியுது உங்களுக்கு. 4 இயர்ஸ் லேட்டர்னா என்ன, இவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆட் ஆகும், இவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆட் ஆகும், ஓகேவா. அப்போது 24 இவங்களுக்கு 32 ஆகிடும். 24 32 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 வருது. புரியுதா உங்களுக்கு. ஸோ ஆன்சர்லேருந்து போகிறது ரொம்ப ஈஸி. அப்போது இப்போ பாருங்கள் 5:7 இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20,28. கிளியரா. ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 10 members in the family is 21 years and due to the death of the one family member the average age is reduced by 2 months. The age of the member who died is. ஒரு குடும்பத்தில் உள்ள 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது எனில் இறந்த உறுப்பினரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே 2 மாதம் குறைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க, இங்கே 21 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே மாதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 21 வருஷத்தை நான் மாதத்தில் மாற்றிக்கிறேன். 21 வருஷத்தை மாதத்தில் மாற்றிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா 12 months, ஓகேவா. அப்போது 21 × 12ன்னு போடுங்க, 252 மாதம்னு கிடைக்கும், ஓகேவா. ஓகே, இப்போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 10 members இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், மொத்தம் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஆன்சரை தான் கொடுத்துட்டாங்க. அதாவது 21 × 12 252 மாதத்தில் மாற்றிட்டேன். இப்போ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2520, ஓகேவா. இதுதான் சம்மேஷன் எக்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இதில் வந்து சம்மேஷன் எக்ஸில் ஒருத்தர் இறந்துட்டாராம். அப்போ நான் அதை x10ன்னு நேம் பண்ணிக்கிறேன். அவர் இறந்த உடனே இப்போ மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 9 members ஆகிடுவாங்க. கீழே சராசரியும் எவ்வளோ ஆகும்னா 2 குறைஞ்சிருச்சான். இப்போ 2 மாதம் குறைஞ்சதுன்னா இது என்ன ஆகிடும், 250ன்னு ஆயிரும். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 250 × 9, இப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 5 9s are 45, ரிமைண்டர் 4, 2 9s are 18, 4 22, ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ தெரியும், அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2520 பை எக்ஸ் மைனஸ் 10 வந்து 2250. எனக்கு இந்த x10 10வது இருக்கிறோட ஏஜ் தான் வேணும். அப்போ இது இந்த சைடு வந்துடும்.
250, இது வந்து x10. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா கழிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 217 வருது. ஓகேவா? ஏன்னா 270 250 தான் 520 வரும். இப்போ x10. ஸோ x10 வந்து எனக்கு 217 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது மாதத்தில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாத்தையும் மாதத்தில் மாற்றிட்டோம். அப்போ எனக்கு இயரில் வேணும்னா நம்ம 12ஆல் டிவைட் பண்ணும். 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 2 12s are 24. 30ல் திரும்ப 2 years are 24. 6ன்னு இருக்கும். 6ல் பாயிண்ட் வச்சுருந்தோம். 60ல் 5 டைம்ஸ் 22.5ன்னு வருது. அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 22.5 தான் வரணும். பட் அவங்க 22 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22.5. ஓகேவா?